ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மணிசன் சீரியலில் சரவணா வந்து சன்னியாசா போகிறேன்னு சொல்லி சாமியார் வேஷம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு காக்கி கலரில் ட்ரெஸ் போட்டு கழுத்தில் உத்தராட்ச மாலைலாம் போட்டுருந்துருக்காங்க. இதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அண்ணா, அப்போ நீ நிஜமாவே கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பியும் கேட்குறாங்க, அரசி தங்கச்சியும் கேட்குறாங்க. ஆமாடா, நான் அந்த வாழ்க்கையிலேருந்து மீண்டும் வந்து வேறு நல்ல சன்னியாசி வாழ்க்கை வாழ போகிறேங்கிறாங்க. கோமதிக்கு இதை கேட்டு மயக்கம் போட்டு விழுகுறாங்க. நான் தான் ஒன்றும் ஆகாது என்று சொன்னேனே அப்படின்னு சொல்லி சரவணா சொல்கிறாங்க. எல்லோரும் மூஞ்சில் தனியாக திரிச்சு பார்க்குறாங்க. அடுத்து திருப்பி எழுந்து உட்காராங்க. திருப்பி சரவணா சொல்கிறாங்க, அதான் சொன்னேனே அப்போதே நான் ஒன்றும் ஆகாது என்று அப்படின்ட்டு தூய தமிழில் சொல்கிறாரு. உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, ஆனால் எனக்கு தான்டா. என்னடா இப்படி இருக்கு நீ? டேய் சரவணா, கல்யாணம் நடக்கலங்கிறக்கு அதுக்காக இப்படிலாம் முடிவெடுக்கலாம்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனால் வந்து அவங்க தங்கச்சியும் கேட்குறாங்க, ஏனே இப்படிலாம் பண்ணுற நீ அப்படிங்கிறாங்க. அரசி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திருநீர் பூசுகிறாங்க. அதுக்கடுத்து அவங்க தங்கச்சியும் காலில் விழுகிறாங்க. அந்த கோமதியும் பார்க்குறாங்க. அடுத்து வந்து செந்தில் வந்துட்டு, என்ன நீ இப்படிலாம் பண்ணுற தப்புன்னு அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு செந்திலோடைய நெத்தினை திருநீர் பூசிட்டு உன்னுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறாங்க. கதிரோடைய நெத்தினை திருநீர் பூசுகிறாங்க. அடுத்தவங்க மாமாவும் கூப்பிட்றாங்க, என்னையுமா அப்படின்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அவருக்கு திருநீர் பூசி விடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் திருநீர் பூசி விடுறத பார்த்து பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சரவணன் ஓங்கி ஒரு அட்டுறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே விழுந்துறாங்க. அதுக்கடுத்து, டேய் என்னடா நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு வந்து ஒரு முயற்சி கூட கிடையாதாடா? ஒரு 2 இடத்துல பொண்ணு பார்த்துட்டு அவங்க பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்கன்னா உடனே சன்னியாசியாக போகிறதானா? அடுத்து வேறு எதுவும் பார்க்குறது, முயற்சி பண்ணுறது, அது எதுவுமே பண்ண மாட்டிங்களா? என்னடா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? உலகத்தை அப்புறம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக கோப்பறாரு. ஒழுங்குமுறை இந்த சட்டை கிட்டே எல்லாத்தையும் நீ போய் கலட்டி போட்டு, இப்போ நான் போட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரல அப்புறம் இருக்குது உனக்கு. ஏதுடா இந்த ட்ரெஸ்ஸு எங்கடா போய் வாடகைக்கு இட்டு வந்த அப்படிங்கிறாங்க. வாடகைக்கு எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லி சரவணா வந்து பயத்தில் பேசுகிறாரு. அப்புறம் ஏதுடா உனக்கு இந்த ட்ரெஸ்ஸுன்னு, அளவு எடுத்து தைச்சதுப்பா அப்படிங்கிறாங்க. அளவு எடுத்து தைச்சான் தைக்க முட்டாமல் போட போய் நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாடா அப்படிங்கிறாங்க. அவர் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறாரு. சரி, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தைக்கிறதுக்கு உனக்கு எதுக்குடா காசு? சன்னியாசியாக போனவேங்கிறீங்களே, ட்ரெஸ்ஸெல்லாம் அளவெடுத்து தைச்சி தான் போடுவாங்களா? அதான் எல்லாம் திறந்தாச்சுலடா, முற்றும் திறந்தது தானே துறவி, அப்புறம் எப்படி நீ அளவெடுத்து கரெக்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சரி, இதுக்கே உனக்கு காசு அப்படிங்கிறாங்க. கோமதி இதை கேட்டுட்டு, என்னங்க நீங்கள் அவனே இப்படி இருக்கிற நிலமையில போய் காசை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு, நீ பேசாமல் இரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கேடா காசு அப்படிங்க. இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து பார்ட் டைம் ஜாப்பு எக்ஸ்ட்ரா ஓடி எக்ஸ்ட்ரா பார்த்த ஒர்க்குக்காக காசு கொடுத்தாங்க. அதில் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து தைச்சேன்னு. ஏன்டா டே, தச்சு போடுற ட்ரெஸ்ஸாடா அது? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு முயற்சி எதுவுமே உன்ட்ட கிடையாதாடா அப்படின்னு சொல்லி திட்டு இருக்காங்க. முழு முறையாக நீ நடந்துக்கல, பார்த்துக்கோ அப்படின்ட்டு கோவப்பட்டுருந்தாங்க. சரிப்பா அப்படின்னு சரவணா அப்படியே டோட்டலாக மாறிடுறாரு ஒரு செகண்டுக்குள்ளே. அதுக்கடுத்து அரசி சொல்கிறாங்க, ஆனால் இருனே ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதா? இல்லைங்களா, ஆனால் எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுனே, கேக் வேறு வாங்கியிருக்கலாம் அப்படிங்க. உடனே எல்லோரும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி கேக் ஊட்டுறாங்க. அவங்க அப்பாவும் இந்த இந்த இன்னும் 47 நாள் தான் சார், நான் கண்டிப்பாக உனக்கு நான் கல்யாணம் பண்ணி காட்டுவேன். நீ எப்பயும் இப்போ இருக்கிற மாதிரி எப்பயும் சந்தோஷமாக நீ குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக ஈடுபடுவாடா அப்படின்ட்டு அவங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இங்கே அவங்களுடைய கோமதியோட தம்பிக்கு மாறி மாறி ஃபோன் வருது. அவங்க அம்மா ஃபோன் போடுறாங்க. அந்த வீட்டிலேருந்து ஐயோ அம்மான்னு கோமதி கத்துன சத்தத்தை கேட்டு என்னமாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு ஃபோன் போட்டு கேட்கலான்னு சொல்லி அவருக்கு மாறி மாறி ஃபோன் போடுறாங்க. இவங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி பாட்டெலாம் பாடி கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் வருது. அடுத்து சொல்லு அப்படிங்க. அப்புறம் அவங்க அண்ணி பேசுகிறாங்க. அண்ணி என்ன அண்ணி அப்படிங்க. என்ன தம்பி அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அப்புறத்துக்கு கோமதி கத்துனாங்க அண்ணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் வந்து பார்த்து சொல்கிறேன், எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி, நீ அந்த வீட்டுக்கு கரெக்டாக போகிறாரு அவங்க அம்மா வீட்டுக்கு. அன்னாரம் போய் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படிங்க. விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. சரவணன் இந்த மாதிரி சன்னியாசியாக போயிட்டியா? எதுக்குடா ஐயோ அப்படிங்கிறாங்க. எல்லாம் 2 இடத்துல பொண்ணு கேட்டால் எல்லாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அதனால வெறுத்து போயிடுச்சு அவனுக்கும். அதை தவிர்த்து வீட்டில் எல்லோரும் பொண்ணு கல்யாணத்தை பற்றியே பேசுனாங்களா, அதனால் அவன் வெறுத்து போயிட்டியானே அப்படின்னு சொல்லி அவங்க தாய்மாமா பேசுகிறாங்க. அடுத்து அவங்க அண்ணி சொல்கிறாங்க, 2வது மருமக. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பாண்டியர் வேறு வந்து செருப்பு சபதம் வேறு போட்டிருக்காருல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுவும் ஒரு விதத்தில் நம்ம எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அந்த முடிவு எடுத்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, பாவம் என் பையன் இந்த சின்ன வயசு இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்கானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் ராஜியோட அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, தம்பி ராஜி நல்லா இருக்கால அப்படிங்கிறாங்க. அக்கா ராஜி நல்லா இருக்காக்கா, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா, அவளை வந்து எங்கள் அக்கா நல்லா தங்கத்தட்டில் வச்சு தாங்குறா. அந்த எங்கள் மாமாவும் பாண்டியனும் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்குறாங்க. அரசி எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் ராஜியும் பார்க்குறாங்க. செந்தில் சரவணா எல்லாருமே அவளை நல்லா தங்கச்சி மாதிரி பார்த்துக்குறாங்க. அந்த மூத்த மருமக மீனா அவள் கூட தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறான். எல்லோரும் அவளை திருப்தியாக தான் பார்க்குறாங்க, போதுமா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக நேரம் அவங்களுடைய இன்னொரு மகன் குமார் வந்துடுறாரு. 2வது மருமகளோட மகன் வந்துடுறாரு. நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் இருக்கிற எல்லோரும் அந்த ஓடுகளையை பற்றி பேசுகிறீங்களா, அவள் தான் துரோகம் செஞ்சுட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்கு அவளை பற்றி விசாரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய், உன் வயசுக்கு ஏற்ற பேச்சை பேசுடா, போடா நீ உள்ள அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. அதுக்கடுத்து திருப்பி அவங்க பேசுகிறாங்க, அவள் நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ணவளை போய் நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க.
டேய் நீ உள்ளே போடா! நீ பெரிய பிள்ளை மாரி பேசாத. உன் வயசு சின்ன வயசு. அதுக்கேத்தாப்புல பேசு. நீ பெரியவங்ககிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பெரியம்மா வந்துட்டு, "ஏன் பெரியம்மா? நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கா? நீங்க வந்து பெரியவங்க மாரி நடந்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு அவர் கோவத்துல திட்டவும், அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. 2ஆம் தடவ வந்து அவங்க சட்டுன்னு ஓங்கி அரைஞ்சர்றாங்க. "நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ வாய் ஓவரா பேசிட்டு இருக்க. பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது. இது யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? உங்க அப்பாகிட்ட இருந்து தானே கத்துக்கிட்ட? உங்க அப்பாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். அதனால அவர என்னால அடக்க முடியாது. ஆனா உன்ன நான் பெத்திருக்கேன். உன்ன கண்டிப்பா என்னால அடக்க முடியும். ஒழுங்கு முறையா அடங்கி போய் உள்ள போயிரு" அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்து ராஜியோட அவங்க அம்மாவும் உள்ளே போயிடுறாங்க. அந்நேரம் அவங்க குழந்தை இருக்காரு. அவர் கேட்குறாரு கோபியோட தம்பி, "என்னச்சி என்ன அண்ணி பயங்கரமாலாம் இருக்கிறீங்க நீங்க? நல்லா வெளுத்து வாங்கிட்டீங்கண்ணே. அப்புறம் என்ன பெரிய அக்காவ போட்டு அப்படி பேசுனேன்னா அது தப்பு இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "சரி சரி" அப்படின்ட்டு அடுத்து அந்த பாட்டி இருக்காங்க. "அப்பத்தா பாத்தியா அண்ணிச்சு இப்போ சாக்கு வாக்குல ஒரு வேர்டு விட்டுச்சு பாத்தியா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாமா நானும் கவனிச்சேன். அந்த வயசுலயே நானும் அவங்கள அடக்கி வாழ்ந்துருக்கேன்னா இந்நேரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்ன பண்ண என்னால அடக்கி ஆள முடியலன்னு." இது என்னது எங்க அம்மா இப்படி அப்பட்டாத்தமா அப்போ உண்மையெல்லாம் ஒத்துக்கிடுச்சு. அடுத்து பாண்டியனுடைய கடைய காட்டுறாங்க. கடையில அவங்க மாமா தாத்தா இருக்காங்க. அவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இப்படி சன்னியாசியா போயிட்டேன் அப்படின்னு. அந்த பையனுக்கு என் மனசில் எவ்வளோ வேதனை இருந்து அந்த சின்ன வயசுலேயே சன்னியாசியா போகணும்னு நினப்பான். நானும் பாரு எனக்கு 70 வயசுக்கு மேலே ஆச்சு. எவ்வளோத்தோ உலகத்தில் அனுபவிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் அந்த சின்ன பையனுக்கு இப்பயே வந்திருக்குன்னா பாவுண்டாவேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பாண்டியன் வந்துடுறா. ஐயோ மாமா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு எல்லாத்தையும் இதுங்கிறாங்க. "என்ன மாமா வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்களே?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆமாம் சொன்னாங்க. ஏன்டா இப்படிலாம் சரவணா நடந்துக்கிறான்?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் மாமா ஒன்றுமே இதுங்காம இப்போ திடீர்னு சன்னியாசியா போகிறேங்கிறானே" அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக கடையில் சரக்கு வந்துடுறாங்க. "யார் சன்னியாசியா போகிறது?" அப்படின்னு ஒரு லேடி கேட்குறாங்க. உடனே இருங்க அதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கோவியோட தம்பி சொல்கிறாரு. "வேறு யாரும் இல்லை நந்தினி, உன்னோட புருஷன் தான். டீ கடையில் நின்றுட்டு உன் கூட குடும்பம் நடத்துறத விட சன்னியாசியா போகிறது மேலுன்னு சொல்லி எங்கள் மாமாட்ட தாத்தாட்ட சொல்லிட்டு இருந்தாராம்" அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அப்படி அந்த மனுஷன் சொன்னால், "இரு போய் வீட்டில் போய் நான் வச்சுக்கிறேன்னு 1/4 கிலோ புளியை கொடுன்னு." "என்ன மாதிரி நீ இருக்கிற கோவத்தை பார்த்தா நம்ம மச்சானையே போய் நல்ல புளிய மாதிரி கரைச்சி நீ புளிய கரைச்சி ரசம் வச்சுருக்க பார்த்தா புளி கேட்டுட்டு இருக்கியே, போ வந்து நீ போ" அப்படிங்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு அப்புறம், "டேய் ஏன்டா இப்படி பொய் பேசிகிட்டு இருக்க? இப்போ அவன் என்ன நினைப்பா என்னடா?" அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. "நான் எதார்த்தமாக அவங்கள சமாளிக்க சொன்னேன். அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிடுச்சு மதினி. சரி அதை விட நம்ம பார்ப்போம்" அப்படிங்கிறாரு.